கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். ஆக்டினிடியா இண்டிகா என்ற புதிய காட்டுக்கிவி இனத்தை கண்டுபிடித்த நிறுவனம் எது? பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆக்டினிடியா இண்டிகா என்ற புதிய காட்டுக்கிவி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஜீரோ வேலி, அருணாச்சல் பிரதேஷ். குளோப் நெட்வொர்க் 12வது ஸ்டியரிங் கமிட்டி மீட்டிங் எங்கு நடைபெற்றது? நியூ டெல்லி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் சாலிடாரிட்டி வித் டீடெயின்ட் அண்ட் மிஸ்ஸிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 25. இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி அன்பார்ன் சைல்ட் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 25. வேர்ல்ட் தியேட்டர் டே ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 27. வேர்ல்ட் தியேட்டர் டே 2026 இன் கருப்பொருள் என்ன? தியேட்டர் அண்ட் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ். காவிரி நதிநீர் வரத்து குறைவு 2050 வரை தொடரும் என கணித்த நிறுவனம் எது? ஐஐடி காந்திநகர். 2026 முதல் 2050 வரை காவிரி நதியின் மொத்த நீர்வரத்து எவ்வளவு சதவீதம் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது? 3.5%. 1951 முதல் 2012 வரை காவிரி நதியின் நீர்வரத்து சுமார் எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது? 28%. காவிரி ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட காலநிலை மாதிரி எது? CMIP-6. கோபாலபுரத்து மக்கள் என்ற தமிழ் நாவலை எழுதியவர் யார்? கி. ராஜநாராயணன். கோபாலபுரத்து மக்கள் நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பெயர் என்ன? பீப்பிள் ஆஃப் கோபாலபுரம். பீப்பிள் ஆஃப் கோபாலபுரம் நூலை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் யார்? சுபஸ்ரீ தேசிகன். ஆர். கோகுலேஸ்வரன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருச்சி. ஆர். கோகுலேஸ்வரன் எந்த முகாமை வசிக்கிறார்? கொட்டப்பாட்டு கேம்ப். கே. நளினி இந்திய குடியுரிமை பெற்ற ஆண்டு எது? 2022. கே. நளினி தனது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு முன் எந்த நீதிமன்றத்தில் குடியுரிமையை நிரூபித்தார்? மெட்ராஸ் ஹைகோர்ட். ரெக்யூசல் என்பது என்ன? ஜட்ஜ் வித்ட்ராஸ் ஃப்ரம் அ கேஸ் டியூ டு பாசிபிள் பயஸ். நீமோ ஜுடெக்ஸ் இன் காசா சுவா என்ற கொள்கை எந்த துறையை சார்ந்தது? நேச்சுரல் ஜஸ்டிஸ். டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி என்றால் என்ன? ஜட்ஜ் மே ஹியர் கேஸ் டிஸ்பைட் கான்ஃப்ளிக்ட் இஃப் நோ ஆல்டர்னேட்டிவ் அத்தாரிட்டி எக்ஸிஸ்ட்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி பயன்படுத்தப்பட்ட முக்கிய வழக்கு எது? சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் vs யூனியன் ஆஃப் இந்தியா. மாடிஃபைடு உடான் ஸ்கீம் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. மாடிஃபைடு உடான் ஸ்கீம் எந்த காலப்பகுதிக்காக நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2026 முதல் 2036. மாடிஃபைடு உடான் ஸ்கீமின் மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு? 28,840 கோடி ரூபாய். மாடிஃபைடு உடான் ஸ்கீம் மூலம் எத்தனை புதிய விமான நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன? 100. உடான் திட்டத்தில் எத்தனை ஹெலிபேட்கள் உருவாக்கப்படுகின்றன? 200. உடான் திட்டத்தில் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் எத்தனை ஏரோட்ரோம்களுக்கு வழங்கப்படுகிறது? 441 ஏரோட்ரோம்கள். IVFRT திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? 5 ஆண்டுகள். IVFRT திட்டம் எந்த காலப்பகுதிக்குள் செயல்படும்? 2026 முதல் 2031. IVFRT திட்டம் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2026 எந்த நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? டு ஸ்ட்ரென்தன் ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் ஃபண்டிங். FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் புதுப்பிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கலி லாப்சஸ். ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற்ற ஆண்டு எது? 2016. ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் 2026 முதல் 2031 வரை இன்ஃப்ளேஷன் டார்கெட் எவ்வளவு? 4%. FITF ஃப்ரேம்வொர்க்கின் டாலரன்ஸ் பேண்ட் எவ்வளவு? 2% முதல் 6%. மானிட்டரி பாலிசி கமிட்டி எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 6 உறுப்பினர்கள். டைட்டேனியம் ரிச் லூனார் ராக்ஸ் குறித்து ஆய்வு செய்த நிறுவனங்களில் ஒன்று எது? IIT கரக்பூர். 3இல் டைட்டேனியம் டயாக்சைடு அளவு அதிகபட்சம் எவ்வளவு வரை உள்ளது? 18%. ஜப்பான் ரேர் எர்த் டெபாசிட் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நியர் மினமி தொரிஷிமா ஐலண்ட். ஜப்பான் ரேர் எர்த் டெபாசிட் எந்த ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? 6000 மீட்டர் ஆழம். ரேர் எர்த் டெபாசிட் கண்டறிய பயன்படுத்தப்பட்ட ட்ரில்லிங் வெசல் எது? சிக்கியூ. கால்ம் பிரெயின் ரெபாசிட்டரி எங்கு தொடங்கப்பட்டது? பெங்களூரு. கால்ம் பிரெயின் ரெபாசிட்டரி உருவாக்கிய நிறுவனம் எது? நிம்ஹான்ஸ். கால்ம் பிரெயின் ரெபாசிட்டரி எந்த துறையை சார்ந்தது? மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ். IIED ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் வெளியிட்ட நிறுவனம் எது? இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் என்வாயன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸின் பில்லர்கள் எத்தனை? 4.
QS ரேங்கிங்ஸ் 2026இல் டாப் 100இல் நுழைந்த இந்திய நிறுவனம் எது? IIM கோழிக்கோடு. QS ரேங்கிங்ஸ் 2026இல் IIM கோழிக்கோடு பெற்ற உலக தரவரிசை எது? 78. QS ரேங்கிங்ஸ் 2026இல் IIM கோழிக்கோடு எந்த பாடப்பிரிவில் டாப் 100இல் இடம் பிடித்தது? பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.